வர வர இந்த கண்மணி அன்போட காதல் கதை பார்க்க சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. கண்மணியும் அன்பையும் விதி பிரிக்குது, அதே விதி மறுபடியும் சேர்த்து வைக்குதுங்க. மகாநதி விஜய் காவேரி மாதிரியே இப்போ சமைக்கிறதுக்காண்டி இவங்க ஆர்டர் பண்ணதை சமைக்கிறதுக்கு இவங்க போகிறாரு நம்ம செஃப். நம்ம கண்மணியை அங்கே பொருள் இருக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு போகிறாங்க. இவங்க இருக்கிறதுக்கு தெரியாமல் அவங்களும், அவங்க இருக்கிறது தெரியாமல் இவங்களும் உள்ளுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்களா. இப்போ அதை ப்ரொமோவில் பார்த்துட்டோம். அது என்ன இப்போ நடக்க போகுது அப்படின்னா, எல்லா இடத்துலையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இங்கே சமைக்கிறவங்க இருக்காங்களே, ஒரு புருஷனும் பொண்டாட்டியும். இவங்களை என்னமாவது பண்ணணுமே, இங்கே வந்ததுலேருந்து இது ரொம்ப ஓவராக பண்ணுதுங்க, நாட்டாமல் பண்ணுது. நம்ம திருடுனதெல்லாம் பிடிச்சி கொடுத்துட்டா, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு காண்டாகுதுங்க. அடி பாவி, திருடுனதை பிடிச்சாலும் உங்களை மன்னிச்சு விட்டாலே அதை நினைக்க வேணாமா. இப்போ என்ன பண்ணுது, இது ரெண்டு பேரும் உள்ளுக்க போயிருக்கால, பூட்டி வைப்போம். ஒரு ஆம்பளை இருக்க இடத்துக்குள்ள இவளுக்கு என்ன வேலை? இந்த கண்மணி ஏதோ தப்பான உறவுன்னு நினச்சி தான் உள்ளுக்க போயிருக்கா. அவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு இவங்க மேலே பழி போட்டுருவோம். அதுக்கப்புறம் இதுங்களை விரட்டிட்டா நம்ம ராஜ்யம் தான் அப்படின்னு நினச்சிட்டு போட்டிட்டு போயிருதுங்க. இங்கே பார்த்தா இவங்க யதார்த்தமாக ஃபைல் எடுக்கிறாங்க, ஏதோ தேடுறாங்க நம்ம கண்மணி. இவர் பார்த்தா அவர் வேலையை பார்க்குறாரு. சே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போகிறாங்க. கதவை திறந்து தட்டி தட்டி பார்க்குறாங்க, வெளியில் லாக் ஆயிருக்கு. யாராவது கதவை திறங்க, யாராவது கதவை திறங்க அப்படின்னு சொல்லி கத்த தேன்மொழி பார்க்குது. ஆஹா, ரெண்டு பேரும் உள்ளர மாட்டியிருப்பாங்க போல இருக்கே, இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, திறக்க கூடாது. என்ன பண்ணலான்ட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணும் அவங்க வீட்டுக்காரரும் உங்கள் மாப்பிள்ளையும் உள்ளார மாட்டியிருக்காங்க, என்ன பண்ணலாம்? அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசட்டும், தனிமை தான் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, கதவை திறக்காத அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோவில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, சும்மா எவ்வளோ நேரம் நிற்கிறதுன்னு சொல்லிட்டு இவர் வெங்காயம் கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, சமைக்கல் வேலை ஆரம்பிக்கிறாருங்க. இந்த பிள்ளை அது வாட்டுக்கு தேடிக்கிட்டு இருக்கு, போரில் தேடிட்டு இருக்கல. சாதாரணமாக வேலை பார்க்கல கையில் அங்கங்கே ஏதாவது படும். இவங்க வேற பொண்டாட்டிங்க நிற்கிறாரு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கோவத்தில் சக்க 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 சக்கன்னு கட் பண்ண அப்படியே கையில் டக்குன்னு பட்டுறாரு. பார்த்தா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கையிலேருந்து ரத்தம் வந்துடுது. ஐயோ என்னாச்சு அப்படின்னு ஓடி வர்றாங்க. பழக்க தோசம் இல்லையா, புருஷனை கொண்டா விடுவாங்களா என்ன? அப்படியே வேகமாக கையை பிடிக்கிறது என்ன, ஏதோ அப்படியே எடுத்து வச்சு கட்டுறது என்ன, ஒட்டுறது என்ன. ஐயோ அப்படித்தான் கட்டுறாங்க, அப்படித்தான் பறிவோடு. என்னாச்சுங்க, பார்த்து பண்ணுறது இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி கையை கட்டு போடுற மாதிரி இப்படி பண்ணுறாங்க, ரவுண்டு கட்டுறாங்க வச்சு. அப்போ தான் பார்க்குறாரு தலைவர் தலைவியை. அப்படியே ஒரு ஓரக்கண்ணில் அந்த காதல் இருக்குது பார்த்தீங்களா, அழகுங்க. உண்மையான மென்மையான காதல்னாலே அது ஒரு வேற லெவல், அது ஒரு தனிப்பட்ட சுகம், அது ஒரு ஏஞ்சல், அது ஒரு என்னது நமக்கு காதல் வந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆமாங்க, பார்த்தீங்களா, கை குழந்தையும் சரி, காதல் வந்த முகங்களும் சரிங்க, பார்க்க ரசிக்கலாங்க. உண்மையிலே இன்னைக்கு அந்த அன்போட லுக்கு நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற காமெண்ட்ஸில் மட்டும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுவாக இருந்தாலும் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு காமெண்ட்ஸில் சொன்னால் தானே எங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்குறாரு, நம்ம பிள்ளையும் அப்படி கட்டிட்டு நிமிந்து அந்த கையை போட்டு விரலை கட்டிட்டு நிமிந்து பார்க்க, அன்பு பார்க்குறதையும் இவள் நோக்க, அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் காதல் உண்டாகும். ஆனால் இங்கே இவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்து வெக்கம் வந்து விலகிடுறாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி, நீ விலகி போனால் என்ன, நான் இங்கே தான் இருக்கேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னிடம் நெருங்குவதும் இல்லை அப்படிங்கிற பழமொழி இவங்க ரெண்டு பேருக்கும் தாங்க. அதுக்கப்புறம் ஃபைல் எடுத்துட்டு, யாராவது கதவு தரங்க, யாராவது இருக்கீங்களா, என்ன மெதுவாக கேட்குற, சத்தமாக கேளு அப்படின்னு அன்பு சொல்ல, ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்துறாங்களா. இப்படிலாம் கேட்டால் எப்படி யார் வருவா அப்படின்னு சொல்ல, உடனே கண்மணி வந்துட்டு, ஏன் நீங்கள் கத்துங்களேன், உங்களுக்கு தான் வாய் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, நான் கத்துறேன் ஒன்றை மாதிரியே மெதுவாக கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதவுக்கிட்ட வந்து அன்பு என்ன பண்ணுறாரு, யாராவது இருக்கீங்களா, ஹலோ எஸ்கியூஸ் மீ, ஹலோ நான் சொன்னதாவது கேட்டிருக்கோம், நீங்கள் அதை விட அப்படின்னு சொல்ல, யாரும் வந்துடக்கூடாதுல்ல சத்தத்தை கேட்டு, என்ன ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு, யாராவது வந்துட்டா அப்புறம் நம்ம வெளில போயிடுமே, என் பொண்டாட்டியை பார்க்கணுமேங்கிற மாதிரி இவர் அப்படியே வேலையை பார்க்குறாரு. இவங்களும் அப்படியே பார்க்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. அதுக்கு மேலே எவ்வளோ நேரம் தாங்க வேலையை பார்த்துட்டு இருக்க முடியும். அதுக்கப்புறம் உட்காந்துடுறாங்க. யாராவது கதவை திறந்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோனும் யார்கிட்டையும் இல்லை, எல்லாம் வெளியில் இருக்கே, இப்போ யார்கிட்ட கூப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்கார அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்க்க, அப்படின்னு வரல அப்படியே ஆட்டுறாரு. என்ன பண்ணுது, என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன வலிக்குதா, இருங்க கதவும் திறக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கியாடி, அப்படியே அதே மாதிரி இருக்கியே, நம்ம வீட்டில் எப்படி இருந்தியோ அது கொஞ்சம் கூட மாறலை, எனக்கு ஒன்று துடிக்கிறாளே, இதே சமயம் அவளுக்கு ஏதாவது இப்படி இருந்தா நான் இப்படியா பண்ணியிருப்பேன், நீ அவ்வளோ ரோசக்காரியில், உனக்கேண்டி நான் கைக்கு கட்டு போடணும்னு நான் ஒதுங்கி நின்று இருப்பேனே, ஐயோ ஏண்டா அன்பு, சே
இவ்வளோ நல்லவளை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளே இறங்கி சாரி கேட்போம், இதில் என்ன இருக்குது, விட்டு கொடுக்குறவன் கெட்டு போக மாட்டான்னு அம்மா சொல்லுவாங்க அப்படின்ட்டு அப்படி கிட்டக்க வராரு. நிமிந்து பார்க்குறாங்க, அதாவது குனிஞ்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க கண்மணி. அந்த கால் வந்து தெரியுது, அன்பு நிற்கிறது. என்ன நிற்கிறாரு அப்படின்னு வந்து அப்படி நிமிந்து பார்க்குறாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி அன்புகிட்ட கேட்க அவள் பேசிட்டா அப்படின்ட்டு, அதாவது யார் முதல்ல பேசுகிறேங்கிறத இப்போ பிரச்சனையே. மனுஷங்க ஈகோ பிடிச்சிருக்கதே இதாங்க. ஃபஸ்ட்டு யார் இறங்கி வர்றது அப்படிங்கிறது, யார் சண்டையில் முதல்ல இறங்கி வராங்களோ அவங்களுக்கு 2 நன்மை இருக்குங்க. அது அவங்களுக்கு தெரியல. இப்போ அன்பு என்ன பண்ணுறாரு, சாரி கண்மணி அப்படின்னு சொல்ல, சாரியா எதுக்கு, இல்லை சாரி அப்படிங்கிறாரு. எதுக்குங்க, ஒரு உதவி பண்ணதுக்கா, இந்த உதவி பண்ணால் நன்றி தானே சொல்லணும், சாரி கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்ல, ஓ திமுறை பத்தியா அப்படின்ட்டு, ஓ சாரி அப்படி மறுபடியும் எங்க சாரி, சாரிங்க ஐயோ சரி 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 எனக்கு நீ உதவி பண்ணியிருக்க ரொம்ப நன்றி கண்மணி அப்படின்னு சொல்ல, அப்பா இந்த நன்றி வர்றது கூட எவ்வளோ தடுமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே திரும்ப ஓகே ஓகே நான் சும்மா தான் சொன்னேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்ல மறுபடியும் வர்றாரு. கண்மணி அப்படிங்கிறாரு. என்ன, இல்லை என்னை மன்னிச்சிரு. ஹலோ இப்போ சாரி கேட்டீங்க, இப்போ வந்து மன்னிச்சிடா தமிழில் சொல்கிறீங்களா? இல்லை கண்மணி உன்னை நான் ரொம்ப பேசிட்டேன், அன்றைக்கி நான் பேசுனது தப்பு தான், பரவாயில்ல எனக்கு, நான் ஈகோ பார்த்துருக்கக்கூடாது, உன் மேலே தப்பு இருக்காதுன்னு தெரியும் எனக்கு, ஆனாலும் கையை அவ்வளோ மத்தியில் கையை நீட்டிட்ட, அடுத்தவங்களாம் அசிங்கமாக பேசிட்டாங்க, எங்கள் பாட்டி அவ்வளோ ராஜ கம்பீரமாக வாழ்ந்தவங்க, அவங்க எல்லாருக்கு முன்னாடி அசிங்கமாக நின்ட்டாங்களே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அப்படி நின்ட்டாங்களே அப்படின்னு வாய் வருது. சொல்லுங்க, என்னையே விரட்டிட்டீங்க அதானே? ஆமாம் கண்மணி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, உடனே கண்மணி பார்க்குறாங்க. இவ்வளோ கெஞ்சுறாரே அப்படின்ட்டு, பரவாயில்லைங்க எமலையும் கொஞ்சம் தப்புன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் தப்பு தான், நம்ம புருஷனுக்காண்டி நான் பார்த்துருக்கலாம், உங்களுக்காண்டி நான் பார்த்துருக்கணும், ஆனால் அம்மாவை அவங்க ரொம்ப பேசிட்டாங்க, நானும் அப்படி அன்னைக்கு பேசியிருக்கப்படாதான், கையை ஓங்கியிருக்கப்படாதான், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட, ஐயோ அப்படின்னு கையை பிடிக்கிறாரு. அப்படியே அம்புடுத்தாங்க, பெண்மை அப்படியே மலருது அவங்களுக்கு. என்ன என்ன அப்படிங்கல, என்னை மன்னிச்சிரு கண்மணி, என்ன மன்னிச்சிருங்க, நான் தாங்க அன்னைக்கு ரொம்ப பேசிவிட்டேன். இல்லை கண்மணி, நீ உங்கள் அம்மா பேசுனால தான் நீ பேசின, இல்லைன்னா அப்படி பேசியிருக்க மாட்டில்ல, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ நல்லவ தானே? இல்லைங்க நீங்கள் நல்லவர் தான், பாட்டி அப்படின்னா பண்ணதுனால தான் அப்படின்னு 2 பேரும் அப்படியே சாரின்னு சொல்லிட்டு கையை இறுக்கி பிணைஞ்சு அப்படியே பின்னி அப்படியே முகத்தோட முகம் 2 பேரும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க, தடக்குன்னு திடுக்கி தூக்கி போடுது. அப்படியே பார்க்குறாங்க, ஏன் என்ன, நான் உங்கள் பொண்டாட்டி தானே, ஒன்றும் இல்லை, நீ என்னை திட்டுவேன்னு தான் பயந்துட்டு விலக போனேன் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இல்லையே, நீங்கள் தான் மன்னிப்பு கேட்டீங்களே அப்படின்னு சொல்ல பார்க்குறாரு. மன்னிப்பு கேட்டோன்னே எல்லாருக்கும் சந்தோஷம் பொண்டாட்டிகளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு, பரவாயில்ல பொண்டாட்டி தானே, ஆசைப்படுற தானே, போயிட்டு போகுது, காசா பணமா அப்படின்ட்டு, என்னை மன்னிச்சிரு கண்மணி, சாரி கண்மணி அப்படின்னு நெத்தியோட நெத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் என்ன சத்தம் அப்படின்னு டன்னு அப்போ தான் போட்டு திறக்கிறது கேட்குது. அப்படியே 2 பேரும் விளையிடுறாங்க. ஆனால் கதவை திறந்துட்டு தேன்மொழி தாங்க முதல்ல வருது, பார்த்துருதுங்க. 2 பேரும் அப்படின்னு நினைக்குது. தேன்மொழி வந்து இப்படி பக்கத்தில், கண்மணி என்ன ஒரு மாதிரியா பார்க்குற, விடுக்கா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. யார் பூட்டினது அப்படிங்கிறாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்ல, உடனே அந்த புருஷன் பொண்டாட்டி வந்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, இதெல்லாம் சே என்னப்பா அப்படின்னு சொல்லி, ஜீவா சார் நீங்கள் இதெல்லாம் தப்பு, கண்டிக்கணும், இப்போலாம் 2 பேரும் தனியாக வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போலாம் உள்ளுக்குலேருந்து பண்ணுறவங்களாம் வச்சுக்கக்கூடாது, முதல்ல அனுப்பிச்சி விடுங்க, விரட்டி விடுங்க அப்படின்னு சொல்ல, ஹலோ ஸ்டாப் அப்படிங்கிறாரு ஜீவா. என்ன சார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நினச்சிங்க, உள்ளார பூட்டிக்கிட்டு திருட்டுத்தனமாக ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ பூட்டிக்கிட்டு பண்ணுறாங்களா, எங்கே கதவு பூட்டிருந்துச்சு பார்த்தீங்களா, வெளியில் பூட்டிருக்கு, யாரோ பூட்டியிருக்காங்க, அதை நம்ம தான் இப்போ வந்து திறந்தோம், அவங்க போய் பூட்டிக்கிட்டு இருந்தால் வெளியில் பூட்டுவாங்களா? ஆமாம் இல்லை அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு இருக்குங்க. என்ன நேற்று கையும் களவும் அவனை பிடிச்சிட்டாங்கிறக்காண்டி அவங்கள நீங்கள் பிடிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்ல, இல்லை சார் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் கண்மணி என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதே மாதிரி அன்பும் என்னோட ஃப்ரெண்டு, அவங்க 2 பேர் மேலே இப்படி ஒரு பழியை போட நான் அனுமதிக்க மாட்டேன், மரியாதை எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு போகுதுங்க. என்ன இன்னைக்கு நம்ம பல்பு வாங்கிட்டோமே அப்படின்னு அந்த புருஷன் முன்னாடி போகுதுங்க. அடுத்து பார்த்துட்டு, சாரி அன்பு, அது ஏதோ இதுக்கு தான் வேணுங்கன்னு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேன்மொழி பார்க்குது, சார் விடுங்க சார், நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க 2 பேர் முகத்தையும். இவங்க அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டு அப்படி ஒரு ரொமான்ஸில் பிரியிறாங்க. பிரிய மனசே இல்லை.
அக்கா அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்து என்ன கண்மணி அப்படி சொல்ல, ஏ சும்மா இரு, என்ன ஒன்று சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு போக, என்ன மாமா என்ன சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, நீ சும்மா இரு, என்ன அப்படிங்கிற, என்ன உன் கையெல்லாம் ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அவருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்ல, ஐயோ சார் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கிட்ட போகுது இந்த பிள்ளை. ஏய் நில்லு அப்படிங்கிறாங்க கண்மணி. நீ சும்மா இரு, என்ன அடிபட்டுருச்சாமே, அச்சோ கையை பாரு, கட்டு போட்டாச்சா, ஆஸ்பத்திரி போமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதெல்லாம் மருந்து வச்சாச்சு அப்படின்னு அன்பு கொஞ்சம் வெக்கத்தோட சொல்ல, அது என்ன மருந்துன்னு எனக்கு தெரியுமே, தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்ல, தெரிஞ்சிருச்சுல அம்மா தாயை ஆளை விடு அப்படின்ட்டு போகிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.